परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வ கதை சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை சத்ய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே யார் திருவடியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. தவளைய பிடிச்சாச்சு, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? கூட எடுத்துட்டு வாயேண்டா. வரேன்டா. இருங்க. பாவம், அதுங்க தண்ணியில விளையாடுற தவளைங்க. அத கூடையில எடுத்து போடக்கூடாது. அது தண்ணியில விளையாடுறத பார்த்துதான் நாங்க தரையில விளையாட ஆரம்பிச்சோம். பெருசா சொல்ல வேண்டாம். ஆடுறதுக்கு நாமெல்லாம் இருக்கோம்ல, நாமெல்லாம் சேர்ந்து விளையாடுவோம். தவளையை ஏன் இம்சை பண்றீங்க? அங்க பாத்தீங்களா, அதெல்லாம் தவிக்குது. பாவம், அதுங்களை எடுத்து விட்டுருங்க.
ஜீவஹிம்சை செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒன்றும் ஜீவஹிம்சைலப்பா. இதெல்லாம் நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். அதுங்களோட நாங்க விளையாட போறோம். வாயில்லா ஜீவன் இப்படி செய்யறது மகா பாவம். இதெல்லாம் பாவம் இல்ல. தவளை எங்க இருந்தாலும் பொழைச்சிக்கும், எங்க போட்டாலும் பத்திரமா இருக்குன்னு தெரியாதா? இப்படி உங்களை தண்ணில போட்டா நீங்க பத்திரமா இருப்பீங்களா? இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் எல்லாத்துக்குமே நல்லது. அதுதான் சிருஷ்டி ரகசியம். சரி, நான் ஒரு ரகசியம் சொல்றேன். தண்ணில தவளை கூட பாம்பு கூட இருக்கும். அப்ப தவளைய பாம்பு என்ன செய்யும் தெரியுமா? கபுக்குன்னு கவி குபுக்குன்னு மூழ்கிடும். ஐயோ, அப்ப தவளைலாம் செத்துருமே. அதுக்காக தான் ஜீவஹிம்சை செய்யக்கூடாதுன்னு தவளைங்களை கூடையில போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா காப்பாத்த போறோம். எதை எப்படி காப்பாத்தணும், யாரை எப்ப காப்பாத்தணும், யாரை தண்டிக்கணுங்கிறது தெய்வத்துக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதுக்காக தான் எடுத்துக்கிறோம். கெட்டிக்காரன பேசுறேன்னு நினைக்கிறியா? முதல்ல இந்த தவளைகளை விட போறியா இல்லையா? விட மாட்டேன். விட போறியா இல்லையா? விட மாட்டேன். விட போறியா இல்லையா? நான் விட மாட்டேன் தான் விட மாட்டேன். ராஜு, உன் பேச்சு எங்களுக்கு புரியல, ஆனா உன் அன்பு எங்களுக்கு புரியுது. நீ எங்களை போல சாதாரணமானவல்ல. நாங்க தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிரு. செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமே எப்பவும் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது. செய்ய மாட்டோம் ராஜு. சரி, வாங்க போலாம். அந்த சின்ன வயசுலயே பொறுமை, துணிவு, சகிப்புத்தன்மை, அன்பு, இது மாதிரி நல்ல குணங்கள் அவர்கிட்ட நிறைஞ்சிருந்தது. எல்லார்கிட்டையும் இனிமையா பழகிற பாபாவை எல்லாரும் தெய்வ ரூபத்திலேயே பார்த்தாங்க. பெரியவங்க சின்னவங்க கூட பாபா கிட்ட அன்பு காட்டி அவரை பக்தி உணர்வோட பார்த்தாங்க. யாராவது மனசு வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ கஷ்டம்னு சொல்லி அவர்கிட்ட வந்தாலோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல தயங்கவே மாட்டாரு நம்ம பாபா. நம்ம சுவாமி புட்டபர்த்திலேயே படிச்சாரா டீச்சர்? பாபா புக்கப்பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவர் அண்ணன் சேஷம் ராஜுவுக்கும் கமலாபுரத்துல உள்ள பசுபதி சுப்பராஜியோட மகள் சுசீலாவுக்கும் கல்யாணம் நடந்தது. சேஷமராஜு கமலாபுரத்திலேயே தங்கிட்டாரு. நம்ம சுவாமிய கமலாபுரத்துல உள்ள அவர் அண்ணன் வீட்டுக்கே அனுப்பிச்சு அங்கேயே மேல் படிப்பு படிக்க வைக்க நினைச்சாரு அப்பா வெங்கமராஜு. నమస్కారం శేషమరాజు. సౌఖ్యమేరామయ్యా? నమస్కారం అయ్యా. నమస్కారం. சேஷமராஜையா, நீங்க செய்யறது நல்லா இருக்கா? எதை பத்தி பேசுறீங்க? போதையா, புரியாத மாதிரி நீ பேசுறிய. உன் தம்பிய பத்தி ஊரெல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தா எங்கிட்டயே கேக்குறிய. எல்லாம் இப்ப புரியுது. ஆமையா, ராஜு மந்திர மாயமெல்லாம் செய்யறானா? அவனுக்கு மந்திர மாயமெல்லாம் தெரியுமா என்ன? இத்தனை நாள நாங்க சும்மா இருந்தோம்னா அது உங்க தாத்தா அப்பாவோட முகத்துக்காகத்தான்றது மறந்துடாதீங்க. உங்க தம்பிக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. வயசுக்கு தக்கபடிதான் நடக்கணும். ஊர் முழுக்க தன்னை தெய்வ பிரிவின்னு எல்லாரும் முன்னாடி அவனே சொல்லிக்கிறான். பாட்டும் பஜனையும் பண்ணி எல்லாரையும் தூண்டுறான். இப்படி எல்லாம் செஞ்சா யார் தான் சும்மா இருப்பாங்க? அது சரிங்க, தம்பி கிட்ட சொல்றேன். சத்தியம் தம்பிங்கிறதுனால சொல்லல. ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம அப்படி பண்ணத நீங்க எல்லாரும் தப்பா எடுத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கல. போற போக்கு சரியில்லை சேஷமராஜு. உங்க தம்பி மேல எங்களுக்கு விரோதமா? ஏதோ நம்ம ராஜு ஐயா புள்ளன்னு உங்ககிட்ட சொல்றோம். அப்புறம் உங்க இஷ்டம். அது சரிங்க, நான் கவனிக்கிறேன். நீ என்ன கவனிக்க போறன்னு நாங்களும் ஒன்ன கவனிக்கிறோம். சரியா சொன்னையா. சத்தியம் போற போக்கு நாளுக்கு நாள் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரி அவன் பேசல. இயல்பா நடக்க வேண்டியதுக்கு எதிராகவே அவன் நடக்கிறான். சத்தியம் சின்ன பிள்ளை, நல்லதும் கெட்டதும் தெரியாது. பாருங்க, சின்ன பிள்ளை பேசுறதுல கூட அர்த்தம் இருக்குங்க. அந்த பிள்ளை சொல்றது கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது சரி ஈஸ்வரி, காரணம் சொல்றேன்ல.
எல்லாரும் போகாத வழிக்கு இவன் மட்டும் தனியா போய்கிட்டு இருக்கான். தனக்குள்ள என்னமோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை எல்லாரும் ஒத்துக்கணும்ல. ஊர்ல உள்ளவங்களும் வேண்டாதெல்லாம் பேசுவாங்க. ஆமாமா, புட்டபர்த்தி ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களையும் சேர்த்துக்கிட்டு இவன் சத்தியாகிரகம் பண்ணிருக்கான். இந்த வயசு பிள்ளைங்க செய்யற வேலையா இது? ராஜையா புள்ள நல்ல பிள்ளையா இருப்பான் தானே நினைப்பாங்க. அப்ப புக்கப்பட்டினம் ஸ்கூல் தெலுங்கு மாஸ்டர் நோட்ஸ் ஏன் கொண்டு வரலன்னு கேட்டா விதண்டவாதமாய் வாங்க பேசியிருக்கான். ஏதோ சின்ன பிள்ளைன்னு விட்டா அந்த மாஸ்டர் நாற்காலியில ஒட்டிக்கும்படியா செஞ்சிருக்கான். என்னப்பா இதுன்னு இவனை கேட்டா இது ஏதோ விளையாட்டுக்காக செஞ்ச உங்களை அவமானப்படுத்துறதுக்கு இல்லைன்னு இருக்கான். இப்ப இன்னொரு விவகாரம் கொண்டு வந்திருக்கான். இந்த கிராமத்து ஜனங்க ஆடு கோழின்னு சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. இவன் அதெல்லாம் தப்புன்னு பாட்டு எழுதி இந்த கிராமத்து பசங்களையும் பாட வச்சிட்டு இருக்கான். இந்த ஊர் பெரியவங்க நான் போகும்போது கேக்குறாங்க, இந்த சின்ன வயசுல அவன் எதுக்காக பெரிய தரம் பண்றான்னு. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவனை ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகுறது? என்ன சத்தியம், உண்மையில இவ்வளவு புகாரா? நான் செஞ்சது தப்பில்ல தாத்தா. கசப்பா தான் இருக்கும் மருந்து. அப்படி இருந்தும் எல்லாரும் சாப்பிடுறோம்ல, ஏன்னா அது நம்மள குணப்படுத்துது. அதே மாதிரி தான் கசப்புலயும் இனிப்பு இருக்கும். ஆனா ஏன் அதை புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க? எனக்கு புரியுதப்பா நீ சொல்றதெல்லாம், என் பேரனே. பேரம் பேசுற பேச்சுக்கு நீங்க தான் பெருமைப்பட்டுக்கணும். புள்ள சிறுசு பேச்சு பெருசுன்னுவாங்க. இவன் பேசுறது யாருக்கும் புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இது கலிகாலம், புரிஞ்சுக்குவாங்களா நல்லது சொன்னா? அது சரி, நல்லது கெட்டது நீதி நியாயம் இதெல்லாம் பேசுற வயசாது. பதில் சொல்லு. நல்லது கெட்டது நீதி நியாயம் தர்மம் அதர்மம் இதுக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லையே. கேட்டியாமா? பெரியவன் சின்னவன் இல்லாம என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுறான். அண்ணங்கிற அன்புல பேசுறான், அலட்சியமா பேசல சேஷமா. பாருப்பா, சத்தியத்துக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்க வழிய பாரு. அதுக்கு ஒரே ஒரு வழி, இவனை கமலாபுரத்துக்கு அனுப்பணும். ஏன் சேஷமா? ஆமாப்பா, நானும் அதை பத்தி தான் பேச வந்தேன். கமலாபுரமா? புக்கப்பட்டினம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா கமலாபுரத்துக்கு தானே போகணும் மேல் படிப்புக்காக. நம்ம சேஷம்ராஜ் கூட அந்த ஊர்ல அத்தை வீட்டுல இருந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா? அவனோட நம்ம சத்தியமும் அங்கேயே இருந்து படிக்கட்டும். ஏன்பா சத்தியம், கமலாபுரம் போறியா? நாம எங்க இருக்கணுமோ எப்படி நடக்கணுமோ நாம நிர்ணயிக்க முடியாது தாத்தா. எல்லாம் தெய்வம் நினைக்கிறபடி. எந்த இடமும் எனக்கு ஒண்ணுதான். ஆமா, அதுவும் நல்லதுதான். அங்கேயே இருந்தா படிப்புக்கும் நல்லது, அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கும். உன் அபிப்பிராயம் ஈஸ்வரி? விஜயதசமிக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். அதே எல்லாமே மாமாவும் கூட ஒத்துக்கணும் இல்லை? என்னை பத்தி என்னம்மா, வயசாகி போச்சு. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பொதுவா சொல்றேன், குடும்பத்துக்கு சின்ன பிள்ளைங்கிறதுனால இவன் மேல கொஞ்சம் அதிகமான பாசம். சேஷமா, நீயும் வெங்கம்மாவும் இவனை கமலாபுரத்துக்கு எதுக்காக அனுப்ப போறீங்க? இவன் போற போக்கு மாறணும்னு, ஆபத்து வராம இருக்கணும்னு, இவன் இன்னும் மேல் படிப்பு படிக்கணுங்கிற ஆசை தானே, அதுக்காகத்தானே. அப்ப அனுப்புங்க. இவனும் ஒத்துக்கிட்டான் இல்லையா? என் பேரனுக்கு யாரையும் புண்படுத்துற சுபாவம் இல்லடா. அட்டென்ஷன். இது ட்ரில் கிளாஸ் இல்ல மாஸ்டர், இது கிளாஸ் ரூம். சைலன்ஸ் சைலன்ஸ். எனக்கு தெரியும்டா, ஒரு முக்கிய விஷயம் சொல்றதுக்காக வந்தேன். உட்காருங்க உட்காருங்க. மாணவர்களே, நீங்க எல்லாரும் ஸ்கவுட்ல சேர்ந்து மக்களுக்கும் தேசத்துக்கும் சேவை செய்யறதுக்கு இஷ்டப்பட்டு சமூக சேவை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்கிறீங்க. எல்லாரும் மாணவர்களாகிய உங்களை மாதிரியே இருந்தாங்கன்னா நம்ம தேசம் சுபிட்சமா இருக்கும், சுதந்திரமா கூட இருக்கும். என்ன சொல்றீங்க? சேவா உணர்ச்சி நமக்கு இருக்கணும். நாம பொறுப்போட செய்கிற சேவையை நாடே பாராட்டணும். புஷ்பகிரியில திருவிழா எப்ப சார்? யார் அவன் சமூக சேவை செய்யறதுக்கு இவ்வளவு அவசரப்படுறா? சொல்வேன்ல, கவனமா கேளுங்க. வர்ற திங்கக்கிழமையிலிருந்து புஷ்பகிரி திருவிழா ஆரம்பிக்குது. ஒரு 10 நாள் நடக்கும். அதுக்கு நீங்க எல்லாருமே காக்கி யூனிஃபார்மை தச்சுக்கணும். அந்த 10 நாளும் நீங்க அங்கேயே இருந்து சேவை செய்யணும். வர்றவங்க 10 ரூபா சந்தா கட்டணும். எதுக்காக சார்? கணக்கு சொல்றேன்பா, இரு. போறதுக்கு வரத்துக்கு பஸ் டிக்கெட்டு, அங்க இருக்கிற 10 நாள் உங்களுடைய சாப்பாட்டு செலவு. புரிஞ்சுதா?
புரிஞ்சது சார். உக்காரு. எல்லாரும் கண்டிப்பா வரணும். யார் யார் வரீங்களோ கை தூக்குங்க. இல்ல இல்ல யார் யார் வரலையோ கை தூக்குங்க. அது என்ன சத்தியம், நீ வரலையா? பாரு, நீ இந்த கிளாஸுக்கு லீடர், நீ கண்டிப்பா வரணும். கையை இறக்கு. அது ஏன் ராஜு, நீ வரமாட்டியா? நீ வரமாட்டேன்னா நாங்களும் போக மாட்டோம். நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாம் ராஜு. சேவை செய்யறதுக்கு பின்வாங்க கூடாது, முன்னால குதிக்கணும். இருங்க, சத்தியம் ஏன் வரல நான் கேட்கிறேன். ஏப்பா சத்தியா, வருவல்ல? அது சரி, வர திங்கக்கிழமைக்குள்ள சந்தாவை கட்டிடணும். எல்லாரும் காக்கி யூனிஃபார்ம்ல தான் வரணும். ஞாபகம் இருக்குல்ல? மணி அடிச்சாச்சு. நான் சொன்னதெல்லாம் மறக்காம திருவிழாவுக்கு வரதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. இத பாரு சத்தியா, நீ கண்டிப்பா வரணும். என்ன? ராஜு, நீ ஏன் வரமாட்டேங்கிற? யூனிஃபார்ம் இல்லாம வரக்கூடாதுன்னாரே மாஸ்டர், அதான் யோசிக்கிறேன். போய் வீட்ல கேளு ராஜு. உன் அண்ணனை கேள் ராஜு. ஸ்கவுட்னு அர்த்தம் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஜனங்களுக்கு சேவை பண்றதுதான். சரி, யோசிக்கிறேன். வாங்க போலாம். வாங்கடா போலாம். வாங்கடா போலாம். ஏண்டா, பள்ளிக்கூடம் அப்பயே விட்டாச்சு, நீ இப்பதானே வருது. எங்க பிரசங்கம் பண்ணிட்டு வர? ஹோம்வொர்க் எப்ப பண்ண போற? கிளாஸ்லயே எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? ஸ்கூல்ல என்ன பாடம் நடந்தது சொல்லு. ஸ்கவுட் குரூப்ல எல்லாரும் புஷ்பகிரி திருவிழாக்கு போகணுமா, அங்க சேவை செய்யணும்னு மாஸ்டர் சொன்னாரு. அதுக்கு நீயும் போகணுமா? போகணும்னா 10 ரூபாய் கட்டணும் அண்ணி. 10 நாள் அங்கேயே இருக்கணுங்கிறாங்க. அதான். பள்ளிக்கூடத்துல சேர்ந்து இன்னும் 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஸ்கவுட் யூனிஃபார்ம் சமூக சேவை எல்லாம் என்னடா? பள்ளிக்கூடத்துல சேர்ந்தது படிக்கத்தானே தவிர சமூக சேவை செய்யறதுக்காக இல்ல. சமூக சேவை செய்யணும்னா திருவிழாக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. 10 நாளைக்கு அங்க நீ சேவை செய்ய போயிட்டு வந்தா இங்க வீட்டு வேலை எவ செய்யறது? இங்க யார் செய்யறதா? அம்மா, திருவிழாக்கு போறத மறந்துட்டு ஒழுங்கா வீட்லயே இரு. போ. மாஸ்டர் கேட்டார்னா? மாஸ்டர் கேட்டா பணம் இல்ல வரலன்னு சொல்லு, அவ்வளவுதான். ராஜு, நீ வரலனா அப்ப நாங்களும் போக மாட்டோம். இப்ப நீ வந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜனங்களுக்கு சேவை செய்யலாம். உன்கிட்ட யூனிஃபார்ம் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட 2 யூனிஃபார்ம் இருக்கு. ஒன்ன உனக்கு தரேன், நீ அதை போட்டுக்க. என் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு எங்களோட வந்துரு ராஜு. உன் நண்ப பிரியமா கொடுக்கற, வேண்டான்னு சொல்லாத. நிச்சயமா நீ எங்களோட வருவியா ராஜு? அன்புடன் உன் நண்பன் ரமேஷ். ரத்னாகர வம்சம் நமது. கொடுப்பது தெரியும், வாங்குவது தெரியாத நமக்கு. தன்மான உணர்வை உயிராக, உதவுவதை கடமையாக நினைப்பதில் புகழ்பெற்ற வம்சம் இது. தோழமை பூ போன்றது. பூவின் நறுமணத்தை தான் அனுபவிக்க வேண்டும். தோழமை சுமையாக கூடாது. அப்படி ஒரு நிலை வரவும் கூடாது. அப்படி வருமானால் சுமையை ஏற்க வேண்டியது நாம் தான்.